பாருங்கப்பா, நல்ல விலை எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முகூர்த்த பட்டா எடுத்து போடுங்க. கல்யாண பொண்ணுக்கு பட்டு எடுக்க வந்திருக்கோம், நல்ல பட்டா எடுத்து போடுங்க. சரிங்கக்கா. கல்யாண பொண்ணு யாரு? அவங்களா? ஆமாப்பா, இங்க நிக்கிறாள் அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு கலருக்கு ஏத்த மாதிரி கலரா எடுத்து போடுங்க. அக்கா, உங்களுக்கு எதுவும் கலர் வேணும்னா சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி நான் எடுத்து போடுறேன். இல்ல, எந்த கலர்னாலும் ஓகே தான். ரொம்ப டார்க்காலாம் வேணாம், கொஞ்சம் லைட்டாவே காமிங்க. இந்த ரெட் பிங்க் அது மாதிரி. சரிக்கா. விஜயமா, எங்க அந்த அண்ணனை காணா? காரை பார்க்கிங்ல நிறுத்த போயிருக்காரு செம்பாக்கா, இப்ப வந்துருவாரு. அப்படியா? சரி கண்ணு. ஓய், என்ன ஆந்த கண்ணை வச்சு உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்க? ஏதாவது வேணுமா? இல்ல, நம்மளுக்கு மட்டும் ரிசப்ஷன் ஒண்ணு நடந்திருந்தா நல்லா இருக்கும்ல. அங்க தொங்குற லஹங்காலாம் பாருங்களேன், செம்மையா இருக்கு. அதெல்லாம் போட்டுட்டு சும்மா அப்படியே தேவதை மாதிரி வந்து நின்றுப்பேன். ஓ, மேடம்க்கு இந்த லெஹங்கா போடுறதுக்காக ரிசப்ஷன் ஒன்று நடக்கணும். ஆமா மாமா, கல்யாண டைம்ல இந்த மாதிரி லெஹங்காலாம் போட்டுக்கிட்டாதான். அதுக்கப்புறம்லாம் நம்மளுக்கு வாங்கவும் டைம் இருக்காது. வாங்கினாலும் கல்யாணத்துக்கு ஏத்த மாதிரி மேக்கப்பும் போட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி லெஹங்காக்கெல்லாம் கல்யாண டைம்ல போடுவோம்ல, அது மாதிரி ஹேர் அது மாதிரி மேக்கப் போட்டாதான் நல்லா இருக்கும். வீட்ல நார்மலா இருப்போமே, அது மாதிரிலாம் போட்டா நல்லாவே இருக்காது. அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பேசாம ரிசப்ஷனும் ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாமோன்னு. சரி, இப்ப மட்டும் என்ன? அதான் டைம் இருக்குல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி ரிசப்ஷனை நடத்திடுவோமா? மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னோட ஆசையை சும்மா சொன்னேன், அதுக்குன்னு உடனே நிறைவேற்றிடுவீங்களா? பைத்தியம், என்னடி கேள்வி இது? உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானே நான் இருக்கேன். நான் சும்மா லூசு மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தான் ஆசைப்பட்டுட்டு இருப்பேன், அதுக்காக நிறைவேற்ற உடனே ஓடி வந்துருவீங்களோ? நீ லூசு மாதிரி ஆசைப்பட்டியோ இல்ல பைத்தியம் மாதிரி ஆசைப்பட்டியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஆசைப்பட்டுட்டல, என் பொண்டாட்டி நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றதான் உன் புருஷனோட கடமை. மாமா, நம்ம ஒண்ணும் முன்னாடி மாதிரி லவ் பண்ணிட்டு இல்ல. நம்ம 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பமா இருக்க போறோம். வரவு எட்டனா செலவு பத்தனான்னு இருக்க கூடாது. வரவு பத்தனா செலவு எட்டனான்னு இருக்கணும், புரிஞ்சுதா? வீட்டுக்கு புதுசா கல்யாணம் ஆகி வர போற பொண்ணு, அதுவும் என் தம்பி பொண்டாட்டி இந்த வார்த்தையை பேசும்போது எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. வரவு பத்தனா செலவு எட்டனாவா? இவளுக்கு 1 கிலோ அரிசி எவ்வளவு விலை விக்குதுன்னு கூட தெரியாது. இவ வரவு செலவை பத்தி பேசிட்டு இருக்காளா? நல்லா காக்கா பிடிக்கிறடி ரோஜா நீனு. இவளுக்கு 10 ரூபா சாக்லேட் எவ்வளவுன்னு கேட்டா கூட 10 ரூபான்னு சொல்ல தெரியாது. இவ வரவு செலவு பத்தி பேசுறா. செம்பானி, நான் இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். நான் அனாவசியமா செலவே பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் வாங்கிப்பேன். சூப்பர் கண்ணு, அப்படிதான் இருக்கணும். இந்த காலத்துலயும் உன்ன மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணை பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்ணு. ராஜா, சூப்பரான ஒரு பொண்ணை தாண்டா தேர்ந்தெடுத்திருக்க. அக்கா, இந்தாங்க அக்கா, வந்து பாருங்க. ஐயோ, அழகழகா நிறைய இருக்கே. ரோஜா கண்ணு, வந்து பாருமா. அண்ணி, இதோ வரேன். எப்படி, நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேனா? இது போதும், இன்னும் 5-6 வருஷத்துக்கு தாங்கும். சரி போ, போய் புடவையை சூஸ் பண்ணு. சரி. கண்மணி, இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு இதற்கெல்லாம் என்ன தேவையோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணி வைங்க. கார்த்திக், கடைக்குள்ள வரும்போது அப்படிதான் யோசிச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அப்படியா? என்ன தோணுச்சு? உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு தோணுச்சு. டாஸ்கா? என்ன? இது ராஜா மாமாவோட கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு நானும் இதழ நீங்க 3 பேரும் என்ன மாதிரியான கலர்ல என்ன ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. ஆத்தாடி, இந்த விளையாட்டுக்கு நான் வரலமா? எப்படியும் இந்த டாஸ்க் பண்ணலனா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பல, அது இப்பயே கொடுத்துட்டு நான் இப்பயே பண்ணிடுறேன். என்ன கார்த்திக், நீங்க பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னின்னு உடம்புக்குள்ள இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு மேஞ்சு ஆபரேஷன் பண்ணக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட எம்டி டாக்டர் கார்த்திக், உங்களால எங்களுக்கு ஒரே ஒரு Dress செலக்ட் பண்ண முடியலையா? ஆக்சுவலி யூ நோ கண்மணி, பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னின்னு எல்லாத்தையுமே பிரிச்சு மேஞ்சு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ற என்னால சத்தியமா உங்களுக்கு ஒரு Dress செலக்ட் பண்ணவே முடியாது. ஏன் எங்களுக்கு ஒரு Dress செலக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு? நீ இத்தனை வாட்டி ஏன் கேட்டாலும் சரி, ஒரு வாட்டி ஏன் கேட்டாலும் சரி, உங்களை, அதாவது பெண்களை சாட்டிஸ்பாக்சன் பண்ற அளவுக்கு எங்களால Dress சூஸ் பண்ண முடியாதுமா. ஓ, அதுதான் பிரச்சனையா? சரி, ஓகே. நீங்க என்ன சூஸ் பண்ணாலும் நாங்க அதை கண்ணை மூடிட்டு வாங்கிக்கிறோம், ஓகேவா? என்ன இதுல ஓகே தானே? அப்பா என்ன சூஸ் பண்ணாலும் நம்ம வேணானே சொல்லக்கூடாது, உடனே ஓகே சொல்லிட்டு நம்ம வாங்குறோம். அதுதான் இப்ப நம்மளுக்கான டாஸ்க், ஓகேவா? இதுல என்ன பெண்கள் மாநாடா? ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்படித்தானே? என்ன கார்த்திக், 1 வயசு குழந்தைக்கு கூட உங்களை பத்தி தெரியுது. இங்க பாருங்க, இது தப்புன்னு இன்னைக்கு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க எடுக்க போற Dress அப்படியே அப்படி இருக்கணும். நாங்க கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லணும், ஓகேவா? ஷோ ஈஸ்வரா, என்ன பண்ணி தொலைக்கிறது? ஆடு ஆட்டோமேட்டிக்கா வந்து தலையை கொடுத்துட்டேனே, வெட்டாம விடுவீங்களா என்ன? பேசாம ஹாஸ்பிட்டலே கதின்னு இருந்திருக்கலாமோ? தேவையில்லாம லவ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கேனே. லவ் சொல்லி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டா. இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆயிட்டா நம்மள சாவடிச்சிருவா. என்ன அங்க புலம்பல? இல்லம்மா, உனக்கு லெஹங்கா போட்டா நல்லா இருக்குமா இல்ல சாரி எடுத்தா நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி எடுங்க. எடுங்கண்ணா, ஏதாவது சொல்லு. லெஹங்கா வேணுமா இல்ல சாரி வேணுமா?
கார்த்திக், நான் என்ன சொல்லிருக்கேன்? நீங்க எது எடுத்தாலும் நான் கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லுவேன்னு சொல்லிருக்கேன்ல. The choice is yours கார்த்திக். எது வேணாலும் எனக்கு ஓகே தான். சார் இப்படிலாம் ஒரு வைஃப் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். என்னோட 15 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல வாட்டி நீங்க என்ன வேணாலும் எடுங்க, நான் கண்ணை மூடிட்டு ஓகே சொல்றேன்னு ஒரு வைஃப் சொல்றத ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கேன் சார். சார் 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 அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறமா யாருக்கு கொடுத்து வச்சவங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், உண்மையதான் சொல்றேன். அரை மணி நேரத்துல உங்களுக்கே தெரிய வரும். போங்க, போய் அவங்களுக்கான ட்ரெஸ் எடுத்து போடுங்க. மனுஷன் வாழ்க்கையில ரொம்ப அடி வாங்கியிருப்பாரோ இப்படி பேசுறாரு? மேடம், இந்த பட்டு சாரி போட்டுட்டு அந்த நகையெல்லாம் போட்டா உங்களோட லுக் இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கு ராஜா, நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ ரோஜாமா, நல்லா தான் இருக்கு. என்ன புடவையெல்லாம் எடுத்தாச்சா? ரோஜா இதான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா? அண்ணே, ஆமாண்ணே, நல்லா இருக்கா? இரு இந்த ஆங்கிள் இருந்து பாப்போம். ரோஜா சூப்பர், செம்மையா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இல்ல, இந்த புடவையை கட்டிட்டு சொன்னீங்கல்ல, இந்த புடவை கூட இந்த நகை போட்டா சூப்பரா இருப்பீங்கன்னு. இந்த புடவை வாங்கினா அந்த நகையுமா ஃப்ரீயா தருவீங்க? ஐயோ சார், நகையெல்லாம் ஃப்ரீயா தர மாட்டோம். புடவையை அப்படியே வச்சா ஒரு லுக்கா இருக்காதுன்னு நகையெல்லாம் போட்டு வைப்போம். அப்பதானே சார் உங்களுக்கு உடனே அட்ராக்ட் ஆகி உடனே வாங்குவீங்க. பிசினஸ் எத்திக்ஸ். நான் இல்ல சார், கடை ஓனர் தான். சரி சரி. கண்ணாடியில பாரு, செம்மையா இருக்குமா? அட ஆமாண்ணே. டேய் தம்பி. சொல்லுக்கா. ரோஜாக்கு அந்த புடவை நல்லா இருக்குல்லப்பா? ஆமாக்கா, நல்லா தான் இருக்கு. ஏன்க்கா உனக்கு பிடிக்கலையா? இல்லப்பா, பிடிச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு எது கட்டினாலும் அழகா லட்சணமா தான் இருக்கும். சரிக்கா. இல்ல, அது வந்து என்னக்கா? ஓ, பிள்ளைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னீங்களே, வா போய் எடுத்துட்டு வந்துடலாமா? இவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கட்டும். அது இல்லடா, என்ன சொல்ல வந்தனா? அக்கா என்னன்னு சொல்லுக்கா, என்னாச்சு இவ்வளவு தடுமாற? அது இல்லப்பா தம்பி, ரோஜா வச்சு பார்த்துட்டு இருக்க புடவை 37,000 ரூபாய் போட்டிருக்கு தம்பி, அதான். என்னக்கா சொல்ற? 37,000மா? ஆமாப்பா. பிள்ளை பிடிச்சிருக்குன்னு ரேட்டு கூட பார்க்காம வச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. நான் அப்படியே சும்மா சாரியை தடவி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ரேட்டை பார்த்தேன், 37,000 ரூபாய் போட்டிருக்குப்பா. பிள்ளைகிட்ட சொன்னால் கஷ்டப்படுமேன்னு நான் அது முன்னாடி எதுவும் சொல்லலை. இருந்தாலும் உனக்கு தெரியப்படுத்தலாமே தான் உன்கிட்ட சொல்கிறேன்ப்பா. சரிக்கா, நீங்க எதுவும் சொல்லிக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. இது கூட தாலி மெட்டி எல்லாமே நம்ம தான் வாங்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. ரோஜாக்கு 20,000 ரூபாயில சாரி வாங்கலாம்ல முடிவு பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ரா 17,000 ரூபாய் அடிக்குது, என்ன பண்ணலாம்? ஏங்க, இந்த புடவை அழகா இருக்குல்ல? என்ன இதே மாதிரி உனக்கும் வேணுமா? மாமா ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? அவர் முகத்துல சந்தோஷமே இல்லையே, என்னவா இருக்கும்? வேற கலர்ல சாரி எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ? அதுவா இருக்காதே. மாமா எப்போதும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பார்ப்பாரு. வேற இந்த சாரியோட ரேட்டையும் நம்ம பார்க்கலையே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம், இந்த சாரியோட ரேட் என்ன? 37,000 மேம். 37,000? ஆமாம் மேம். ஒரிஜினல் ரேட் 39,500, டிஸ்கவுண்ட் போக 37. இல்லை, எனக்கு இந்த சாரி வேண்டாம். வேற ஏதாவது கம்மியாக காமிங்களேன், ஒரு 9,000 8,000 அது மாதிரி. மேம் 9,000 8,000க்குலாம் கல்யாணப்பட்ட சாரி வராது. வேணா ஒரு 14 15க்குள்ளே பார்க்கலாமா? சரி ஓகே. 15,000க்கு மேலே வேண்டாம், ஓகேவா? ஓகே மேம். நம்ம கல்யாணத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும்டா மாமா. நான் கண்டிப்பாக உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூடா மாமா. உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. கண்ணே கண்ணே, நீ இல்லை என்றால் என்னாவே? நெருப்போடு வெந்தே மண்ணாவே. ஹலோ, என்ன மாம்ஸ் தலையை தொங்க போட்டுட்டு நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ரோஜாமா, நீங்க எல்லாம் சூஸ் பண்ணிருந்தீங்களா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சும்மா நின்னுட்டு இருந்தேன். சரி வாங்கிட்டீங்கல்ல, வேற செக்ஷனுக்கு போலாமா? வாங்கிட்டோமாவா? அதுக்குள்ளயா? என்ன மாமா, நான்லாம் ஒரு ஷால் எடுக்கவே 3 மணி நேரம் ஆகும். கல்யாண பட்டு எடுக்க வந்துட்டு 5 நிமிஷத்துல வாங்க போலானா? இருங்க ஒரு 2 நாள் கழிச்சு பொறுமையா போய்க்கலாம் வீட்டுக்கு. இது 2 நாள் கழிச்சா? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ? தலைவன் அப்பவே யாரடி நீ மோகினி படத்துல சொல்லியிருந்தாரு, வேணா பொம்பளைங்க கூட புடவை எடுக்க போகாதீங்க, முக்கியமா கல்யாணப்பட்டு எடுக்க போகவே போகாதீங்கன்னு. கேட்டனா? நான் 2 நாளா இங்கதான் சார் இருக்கேன். என்ன கார்த்திக், டாஸ்க் கம்ப்ளீட்டடா? சக்சஸ்ஃபுல்லி கண்மணி, அட் லாஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கண்மணி, பக்கா ப்ராமிஸ்ல நான் கொடுக்கறத கண்ண மூடிட்டு ஓகேன்னு சொல்லிடுவல? கண்டிப்பா கார்த்திக். உங்க செலக்ஷன் நல்லா இல்லாம போகுமா? அதான் சொல்லுங்க மேடம், சார் உங்களே ரொம்ப அழகா செலக்ட் பண்ணிருக்காரு, ஒரு புடவையை செலக்ட் பண்ண மாட்டாரா? என்ன சார் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேனா?
சூப்பர்ண்ணே. இன்னும் நிறைய எல்லாம் சொன்னல, எல்லாத்தையும் சொல்லுங்க. பொறுப்பு 500 ரூபாய் தரேன். 500 ரூபாயா சார்? இப்ப பாருங்க சார், இப்ப பாருங்க சார் என்னோட பெர்ஃபார்மன்ஸ. சொல்லுங்க சார். மேடம் பாருங்க மேடம், காஞ்சிபுரம் பட்டு இதை உடுத்திட்டு வந்தீங்கன்னா பறந்து போகும் சிட்டு. பாப்பாவோட பேரு இதழு, இதை உடுத்துனா பாப்பா உங்களோட நகலு. அண்ணா என்னண்ணே இப்படி இறங்கிட்டீங்க? பின்ன 500 ரூபாய் மேம், சும்மாவா? 500 ரூபாயா? அண்ணா போட்டு விட்டுறாதீங்கண்ணே. இல்ல மேடம், டிஸ்கவுண்ட் 500 ரூபாய் குறையும்னு சொல்ல வந்தேன். ஓ சரி சரி. அப்புறம் மேடம், உங்க ஹஸ்பண்டோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. ஹஸ்பண்டா? சொல்லுங்க மேடம், கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. தாராளமா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். கார்த்திக் செம செம சூப்பர். டாஸ்க்ல நீங்க தான் வின் பண்ணீங்க. சார் சூப்பர் சார், கைய கொடுங்க. 5 வருஷம் எம்பிபிஎஸ்லாம் படிச்சு பாஸ் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? அங்க பாருங்க சார், உங்க பொண்டாட்டி முகத்துல சிரிப்ப. அவங்களையே பாஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? போங்க சார். சார் சார் சார், போங்கன்னோடே போயிருவீங்களா? அந்த 500 ரூபாய். ஆஹா, கண்ணாலேயே பேசி லவ் பண்றாங்களே, அந்த 500 ரூபாய் தருவாங்களா தரமாட்டாங்களா? காதலே காத்துல அழகாக வீசுது கைப்பிடி இடுக்கல வாழ்க்கையும் தெரியுது கனவிலும் நினைக்கல சிரிப்பு மயங்குற வானத்தின் நிலவுதான் என் நெஞ்சை போக்குது. ஏய் ரோஜா, என்ன இதை போய் தூக்கிட்டு நிக்கிற? அதுதான் உனக்கு நல்லா இருந்துச்சு. போங்கண்ணே, எனக்கு அது என்னவோ பிடிக்காத மாதிரி இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. இங்க பாருங்களேன், நல்ல பிங்க் கலர் கிரீன் கலர் ஷேட்ல சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்னென்ன தெரியும்? இங்க பாருங்க, சாரியும் பார்டரும் கான்ட்ராஸ்டா வாங்காதான் பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும். மாமா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குல? உனக்கு ஓகேனா எடுத்துக்கலாம் ரோஜாமா. எனக்கு டபுள் ஓகேப்பா, நம்ம இதே சூஸ் பண்ணிடலாம். சரி மாமா, இதே பில் போட்டுட்டு வாங்க. நாங்க இப்ப ஜென் செக்ஷனுக்கு போறோம். உங்களுக்கு பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் எடுக்கணும்ல? ஐயோ, இந்த சாரி எவ்வளவு ரூபான்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு நான் எப்போதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். இந்த புடவை 12,000 ரூபாய் தான். மாமா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போங்க. சரி ரோஜாமா, கொடுங்க. சீக்கிரம் வாங்க. மேடம், இந்த சாரியே பில் போட்டுருங்க. இந்த சாரி எவ்வளோன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சார், இந்த சாரியோட ரேட்டு 14,500 ரூபாய். ஆனா டிஸ்கவுண்ட் போக 12,300 ரூபாய் சார். அப்படியா? 12,300 ரூபாய் தானா? ஆமா சார், உங்க ஃபியான்சி தான் 15,000 குள்ள சாரி காமிக்க சொன்னாங்க. அதனால தான் இதை எடுத்து காமிச்சேன். ரோஜாவா? ரோஜா எப்ப சொன்னா? ஆமா சார், அவங்க தான் சொன்னாங்க. ஆனா உண்மையா சொல்றேன் சார், அவங்க கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்? ஃபர்ஸ்ட் நாங்க காமிச்சோம்ல, அந்த சாரியோட ரேட்டு 37,000 ரூபாய் சார். அவங்க ஃபர்ஸ்ட் ரேட்டை கவனிக்கல, வச்சு பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாங்க, அதுல நீங்க ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு 15,000 குள்ள சாரி காமிங்கன்னு என்கிட்ட வந்து தனியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ரேட்குள்ள இருக்கிற சாரி எல்லாம் காமிச்சேன், அதுல இதை சூஸ் பண்ணாங்க. ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? நான் இதை கவனிக்கலையே. ஆமா சார், அதனால தான் சொல்றேன், அவங்க கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஆமாங்க, உண்மைதான். ஓகே சார், நான் இந்த சாரியை பில்லுக்கு அனுப்பிடுறேன். ஒரு நிமிஷம். இந்த சாரி வேண்டாம். ரோஜா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணால அந்த சாரியே பேக் பண்ணிடுங்க. அந்த 37,000 ரூபாய் சாரி. சார்? ஆமாங்க, என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக அவளுக்கு பிடிச்சதே விட்டு கொடுத்தால, அவளுக்காக இது என்னங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். சார் சீரியஸா எனக்கு சொல்லவே தெரியல சார். யாரு கிடைக்க யாரு கொடுத்து வச்சிருக்கணும்னே. நீங்க கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றதா, அவங்க கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றதா? ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் சார். செம சார், சான்ஸே இல்ல. அந்த சாரியை பேக் பண்ணிடுங்க. அப்புறம் ரோஜா கிட்ட இதை பத்தி சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன் சார், கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு நீங்க ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன வந்து பாருங்க சார். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் என் கண்ணால பாக்கணும். கண்டிப்பா வரமா? ஓகே சார், நான் அந்த சாரியை பில்லுக்கு அனுப்பிடுறேன். சரி. ஷோ மாமா, என்னால சத்தியமா முடியல. ஏன் மாமா இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க? புள்ள தூங்குறது கூட தெரியாம இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே ரெண்டு பேரும். உனக்கு என்ன போறாம? ஒரு ஆமையும் இல்ல. அங்க பாருங்க, எந்த மூளை முடுக்க எடுத்துக்கிட்டாலும் கண்மணி கார்த்திக்னாலே இப்ப ரொமான்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா டாக்டர் நர்ஸ் மாதிரியே தெரியல மாமா. ஏதோ மணிரத்னம் பட ஷூட்டிங்ல பாதியிலே வந்த மாதிரி இருக்கு. எப்ப பாரு ரொமான்ஸ் ரொமான்ஸ் ரொமான்ஸ். அம்மா, என்னது மணிரத்னம் பட ஷூட்டிங்ல இது பாதியிலே வந்த மாதிரி இருக்கா? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. கார்த்திக்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட எம்டி டாக்டர் கார்த்திக் உள்ள வரலாமா? சிஸ்டர் நீங்களா?
என்னங்க நீங்களான்னு கேட்டுட்டீங்க? நியாயமா பார்த்தா நாங்க தானங்க இங்க இருக்கணும். எங்களோட கல்யாணத்துக்கு தானே நீங்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க. நீங்களான்னு கேக்குறத பார்த்தா உங்க கல்யாணத்துக்கு நாங்க ஏதோ சைடு கேரக்டர்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஐயோ அப்படி கேட்கல சிஸ்டர். நீங்கெல்லாம் கல்யாணம் பட்டு எடுத்துட்டு இருந்தீங்களே, நாங்க எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம்னு தனியா வந்துட்டோமே, வந்துட்டீங்களான்னு கேட்டேன். டாக்டர் கார்த்திக், எனக்கு கல்யாண பட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. ராஜாக்கு பட்டு வேஷ்டி எடுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. செம்பாக்கா அவங்க ஹஸ்பண்ட்க்கு, அவங்க 3 குழந்தைங்களுக்கு, எங்க அம்மா அவங்க அம்மா எல்லாருக்குமே எடுத்து ஒரு 1.5 hours முடிச்சிட்டோம். பட் நீங்க கண்மணி இதழ் 3 பேரும் 2 மணி நேரமா ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. 2 மணி நேரமா ட்ரெஸ் எடுக்கிறீங்களா இல்ல 5 நிமிஷத்துல ட்ரெஸ் எடுத்துட்டு 1.25 மணி நேரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பிரவி பைத்தியமே, வாய மூடி கொஞ்ச நேரம். எது என்னங்க சரியா கேட்கல, கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னு பேசுங்க. புள்ள அசந்து தூங்குறது கூட தெரியாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நீ பிறவி பைத்தியமா இல்ல நானாடி எரும மாடே? இதழ் குட்டி தூங்கிட்டாளா? இன்னும் 4 நாள் கழிச்சு கேளு, இதழ் தூங்கிட்டாளா இதழ் பிறந்துட்டாளான்னு. என்ன டாக்டர், ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டீங்களா? ஐயோ ப்ரோ, என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து எங்க 2 பேரும் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நாங்க எப்பவே எடுத்து முடிச்சிட்டோம். என்ன டாக்டரே, ஏதாவது கலர்ஃபுல்லா எடுத்தீங்களா இல்ல ஆபரேஷனுக்கு போற மாதிரி பச்சை கலரு அப்புறம் லேப் கோட் மாதிரி வெள்ளை கலர்னு எடுத்தீங்களா? சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. அடுத்ததான் தாலி செயினும் மெட்டியும் எடுக்கணும். அது ஏதோ நல்ல நேரம் பார்த்து தான் எடுக்கணும் போல. சீக்கிரமா அக்கா வர சொன்னாங்க. மாமா நீங்களாம் போய் எடுத்துட்டு வரீங்களா? இதழ் தூங்கிட்டா, நான் கார்லயே தூங்க வைக்கிறேன். அப்படியா, சரி ஓகே. டாக்டரே, நீங்களாவது எங்க கூட வருவீங்களா இல்ல இங்க விட்ட ரொமான்ஸ அங்க போய் கண்டினியூ பண்ண போறீங்களா? ஆத்தாடி, நான் உங்க கூடயே வந்துடுறேங்க. இப்ப மட்டும் நான் கண்மணி கூட காருக்குள்ள போனேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதையே சொல்லி இன்னொரு 2 வருஷத்துக்கு என்ன கலாய்ப்பீங்க, என்ன வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிருவீங்க. அந்த பயம் இருக்கணும். வாங்க போலாம். ஹலோ மக்களே, இன்னைக்கு April 26 இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற அர்ச்சனா டியருக்கும் சித்தார்த் பிரதருக்கும் அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.